அப்போ அவன் வந்து உடனே அந்த பெண்மணி வந்து அம்மா புருஷன்ட்ட வந்து சொல்கிறா, ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், தேவ சாயலை போல் இருந்தார். அப்போ அதே தூதனுடைய அவருடைய சாயல் தேவதூதனுடைய சாயல் போல் இருந்துச்சு அப்படிங்கிற. பாருங்கள், மனுஷ சாயல் தேவ சாயல் ஒரு சின்ன வித்தியாசம். அன்றைக்கே அவங்க பார்க்க தேவதூரை பார்த்த உடனே அவங்க ஒரு வித்தியாசத்தை காணக்கூடிய அளவில் இருந்திருக்குது. பயங்கரமாக இருந்துச்சா. எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறதுக்கு எனக்கு தைரியம் வரல. என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நியாயாதிபதியின் புஸ்தகம் 13வது அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தபடியால் கர்த்தர் அவளை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். மறுபடியும் தயவுசெய்து வாசிக்கிற தேவ பிள்ளைகள், நாம் எப்படி தேவனை இவ்வளவாய் வேதனைப்படுத்தக்கூடாது, எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவேளை மறுபடி கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையை மறுபடி நமக்கு அவர் காண்பிப்பதினாலே ஆமென் ஸ்தோத்திரம், நாம் அதை லகுவாக நினைத்து நம்மை கெடுத்துக்கொள்வதற்கு நாம் ஆளாகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை. 40 வருஷம் திரும்ப ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர். அதாவது நாளுக்கு நாள் இந்த கட்டுகள் வந்து லகுவாக இருப்பதில்லை. முதல்ல வரும்போது லேசாக இருக்கும் அந்த கட்டு. அப்புறம் போக போக கட்டு வந்து தப்புக்கு கிடைக்கிற தண்டனை வந்து கூடிக்கிட்டே போகிறது என்பதையும் நீங்கள் இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். போக போக ஒவ்வொரு தண்டனையும் கூடிக்கிட்டே தான் போகுது. அப்போ ரொம்ப அவங்க 40 வருஷம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. கர்த்தர் அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ தான் வம்சத்தில் சோராங்கிற ஊரில் சேர்ந்த ஒரு மனுஷன் இருந்தால், அவன் பேர் மனோவான்னு. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தால், பிள்ளை பெறாத மெலடியாக இருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, இது ஃபஸ்ட் டைமாக நடக்குது. இது வரைக்கும் கர்த்தர் அந்தந்த நியாயாதிபதிகளிடத்தில் பல்வேறு விதத்தில் நேரடியாக ஆண்டவர் சந்தித்தார்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பல விதங்களில் ஆவியானவர் ஏவினதை நாம் பார்க்குறோம். ஜனங்களாலே தூக்கி விடப்பட்டதை பார்க்குறோம். இங்கே அந்த பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள கர்த்தர் திட்டமிடுகிறார். அப்படி ஆண்டவர் திட்டமிட்டு, நீ பிள்ளை பெறாத மலடியாக இருக்கிற, உனக்கு நீ ஒரு குமாரனை பெற போகிற, அதனால் அந்த குமாரனை பெற்றுக்கொள்ள போகிற பிள்ளை வந்து ரொம்ப முக்கியமான பிள்ளை. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்கும். வயிற்றில் இப்போ ஒரு ரட்சகன் உருவாக போகிறான். அப்படி ஒரு ரட்சகன் உருவாக போகிறவனை நீ பெற்றுக்கொள்ள போகிறபடினாலே நீ திராட்சரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம். திராட்சரசமும் மதுபானம். திராட்சரசம் அப்படிங்கிறது வந்து புளிப்பில்லாத திராட்சரசம், ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்சு எடுத்தது. மதுபானங்கிறது
பாகம் பண்ணப்பட்டது. சரி, இந்த ரெண்டையுமே நீ குடிக்கக்கூடாது. அப்போ இதில் ஜாக்கிரதையாயிரு. அவன் பிறந்த பின்பு அவன் தலையில் சவரன் கத்தி படக்கூடாது. அவன் பிள்ளை பிறந்ததிலிருந்து அவன் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் அப்படின்னு. இந்த நசரேய விரதத்தை பற்றி என்னாகமும் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேயர்கள் ஒரு குறுகின காலத்துக்காக நசரேய விரதம் எடுக்கிறது உண்டு, நீண்ட காலத்துக்காக நசரேய விரதமும் உண்டு, ஆயுள் கால நசரேய விரதமும் உண்டு. அந்த ஆயுள் கால நசரேய விரதத்தில் ஒன்று தான் சிம்சோனு, ஆயுள் கால நசரேய விரதத்தில் ஒன்று தான் யோவான் ஸ்நானகன். சரி, இந்த நசரேயனாக இருப்பான். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது நசரேயனாக இருப்பான்னு சொன்னோன்னா அவரும் ஒரு நசரேயனா. இயேசு கிறிஸ்து நசரேயன் அல்ல, நாசரேத் ஊரை சார்ந்த நேசரைட்ஸ் அப்படின்னு சொன்னார். நாசரேத் ஊரார் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க. இப்போ சொல்ல 3 காரியங்கள் முக்கியமானது. தலையில் சவரன் கத்தி படக்கூடாது. 2வது, பிரேதத்தை செத்துப்போன விஷயங்களை அவன் ஸ்தோத்திரம் அவன் தொடக்கூடாது. 3வது, அவன் 3வது தலைமுடி சிறக்கக்கூடாது. 2வது, அவன் திராட்சரசம் குடிக்கக்கூடாது. 3வது, தலைமுடி வெட்டக்கூடாது. அப்படிதானே? தலையில் முடி வெட்டக்கூடாது, சவரன் கத்தி படக்கூடாது, அந்த திராட்சரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது. 3 காரியம். திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்பது அவனுடையதான தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய உள்ளான பரிசுத்தம். சவரன் கத்தி படக்கூடாது என்பது அது எதோடு கூட சம்பந்தப்பட்டது என்றால் வெளியரங்கமான அடையாளம். 3வது, அவன் செத்துப்போனதை தொடக்கூடாது, அவன் மரணத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பது அவன் உலகத்தோடு உள்ள உறவை அவனுக்கு காட்டினான். சுயத்துக்கு அவன் சுத்தமாக இருக்கணும், உலகத்தோடு உள்ள உறவில் சுத்தமாக இருக்கணும், மக்களோடு உள்ள உறவில் அவன் 3லையும் வேறு பிரிக்கப்பட்டவனாக அவன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல பார்க்குறேன். என்னது? உலகம், மாமிசம், பிசாசு. உலகத்திலேருந்து வேறுபட்டு காட்டுவது ஸ்தோத்திரம், அது தலைமுடி. அப்புறம் உலகம். மாமிசத்தோடு வேறுபடுத்தி காட்டுவது திராட்சரசம், உலகம், மாமிசம். பிசாசோடு காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றிருப்பது தீட்டான காரியங்களிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்பான். அப்போ அவன் உடனே அந்த பெண்மணி அம்மா புருஷன்ட்ட சொல்கிறா, ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், தேவ சாயலை போல் இருந்தார். அப்போ அதே அவருடைய சாயல் தேவதூதனுடைய சாயல் போல் இருந்துச்சு அப்படிங்கிற. பாருங்கள், மனுஷ சாயல், தேவ சாயல் ஒரு சின்ன வித்தியாசம். அன்றைக்கே அவங்க தேவதூரை பார்த்த உடனே அவங்க ஒரு வித்தியாசத்தை காணக்கூடிய அளவில் இருந்திருக்குது. பயங்கரமாக இருந்துச்சா. எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறதுக்கு எனக்கு தைரியம் வரல, அவன் நாமத்தை சொல்லலை. ஆனால் நீ கர்ப்பம் தரிப்பான்னு சொன்னால், குமாரனை பெறுவான்னு சொன்னால், திராட்சரசமும் மதுபானம் குடிக்கூடாதுன்னு சொன்னால், தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த பையனும் பிறந்த நாள் முதல் நசரேயனாக இருப்பான்னு சொன்னாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவோம். உன்னை மனோவா ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷனை மறுபடியும் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக்கிட்டோம். பிறக்க போகிற பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பின்னால் இன்னும் ஒரு 2 கேள்வி வந்ததுக்கப்புறம், அவன் சந்தித்ததுக்கப்புறம் இன்னும் 2 கேள்வி கேட்குறான். மொத்தம் பிள்ளைக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, பிள்ளையை எப்படி நாங்கள் வளர்க்கணும், பிள்ளையை எப்படி நடத்தணும், 3 கேள்வி கேட்குறான். பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், அதாவது என்ன சாப்பாடு கொடுக்குறது, என்ன முறையில் வளர்க்க வேணும், அதை என்ன விதத்தில் அதை நடத்த வேணும், ட்ரெயின் பண்ண வேணும். நடத்த வேணும்னா ட்ரெயின் பண்ணணும், வளர்க்கணும்னா உருவாக்குதல் அதை பண்ணணும் கேட்குறான். அப்போ யாருன்னு கேட்குறாரு. அம்மாரு என்ன செய்கிறாரு, அவன் அடுத்த நேரமும் வந்துட்டான். வந்தபோது இந்த அம்மணி ஓடி போகிறா. ஐயா, நான் சொன்னனே, அவர் இப்போ வந்திருக்கிறார், தரிசனமாக இருக்கிறாருன்னு சொல்கிறான். உன்னை மனோவாவும் எந்திரிச்சு போயிட்டு ஐயா நீங்கள் தான் என் மனைவியோட பேசுனதா அப்படின்னு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி இந்த 3 கேள்வி கேட்குறேன். எப்படி நாங்கள் என்ன செய்யணும், எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஸ்திரியோட சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும், எச்சரிக்கையார். திராட்சை செடியில் உண்டாகிற ஒன்றும் சாப்பிடக்கூடாது, திராட்சரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது, அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ளணும். நசரேய விரதம் அது ஏற்கனவே தெரியும். சவரங்கத்தி படக்கூடாது, செத்து போனதுனாலே தன்னை செத்த கிரியைகளாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவன் சோத்ரஸ். அதன் பின்பதாக அவன் மதுபானத்தை குடிக்கக்கூடாது.
ஒன்று கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வர மாட்டோம். யார் இதெல்லாம் எதனால் வருதுன்னா, அப்பப்போ இந்த சரித்திரம் வந்து நம்ம நினைக்கிறோம், சரித்திரங்கள் சொல்லப்பட்டு கொண்டே வருது. அதனால தான் ஒவ்வொரு நேரமும் தங்களை கெடுத்து கொண்டதுக்கு பிற்பாடும் அவங்க மனம் திரும்பினதுக்கு காரணம், யாரோ ஒருவர் அவங்க இதே மாதிரி தான் நடந்துச்சு, நம்ம ஜெபித்தார்கள், விடுதலை கிடைச்சிதுன்னு பழைய சரித்திரத்தை யாரோ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவனும் ஒரு கிதியோனை போல ஒரு காணிக்கை செலுத்துகிறேன்னு கேட்குறான். அப்போ நான் உணவை நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, ஆண்டவருக்கு செலுத்துன்னு சொல்லுவாயான்னு சொல்கிறாரு. அவன் கொண்டு வர்றான், அவன் கொண்டு வந்து அவன் செலுத்துவாயான்னு சொல்லிட்டார். அப்போ நீ சொன்ன காரியம் நடக்கும்போது, நீ சொன்ன மாதிரியே எங்கள் வாழ்க்கை நிறைவேறும்போது உண்மை கனம் பண்ணும்படி உடைய நாமம் என்ன, யார் இதை சொன்னான்னா நான். அப்போ கர்த்தருடைய தூதனான சொல்ல, என் நாமம் என்னன்னு கர்த்தர். தூதனானவர்னாலே இயேசு கிறிஸ்துவனுடையதான முன்னடையாளம். தூதனானவர், தூதன்னு வந்துச்சுன்னா அது கர்த்தருடைய தூதன். தூதனானவர்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடையதான முன்னடையாளம். அவன் நாமம்னு கேட்கும்போது சொன்னால், என்னுடைய நாமம் அதிசயம், அவர் அதிசயமானவர், அதிசயமானவர். போய் வெள்ளாட்டு குட்டியை கொண்டாரான், போஜன பலியை கொண்டு வர்றான், கண்மலையில் கத்தரை வைக்க சொல்கிறார். வச்ச போது அங்கே அப்படியே அதை வானத்திலேருந்து அக்கினி வந்து அவன் கண்மலையில் வச்சதான அந்த பலியை ஏற்றுக்கொண்டு, அப்போ அந்த அக்கினி ஜுவாலையில் கர்த்தருடைய தூதனானவை ஏறி போகிறார். அவன் ஐயோ நம்ம செத்து போவோம் அப்படிங்கிறான். அப்போ தான் அந்த மனைவி, உண்மையில் சில சமயங்களில் பெண்கள் தான் ஆண்களையே தேற்றுறாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா இது என்ன நீங்கள் செத்து போவோன்னு சொல்கிறீங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு இல்லைப்பா, அவர் நமக்கு கொன்று போட சித்தமாக இருந்தால் அதை தகனப்படி அங்கீகரிச்சிருக்க மாட்டார், இவைகளெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டாரே அப்படின்னா, ஓ ரைட் ஆமான்னு சொல்லிட்டு பிறகு போகிறாங்க. அது சொன்ன மாதிரியே ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாங்க. அவனுக்கு சிம்சோன்னு பேர் வைக்கிறாங்க. வந்ததுலேருந்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்களாம், அவனை நசரனாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வளர்ந்து அவன் வயது விவரம் தெரிகிற காலம் வரும்போது 25ஆம் வசனத்தில் அவன் சோராவுக்கும் எஸ்தோவேலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் அவன் விவரம் தெரிஞ்சு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அனைத்தும் அல்லவா கர்த்தருடைய ஆவியானவனை நிரப்பி ஏவ துவங்குகிறாரு. அதன் பின்பு அவன் வாழ்க்கையில் நடக்கிறதான சகல சம்பவங்களும் ஆவியானவராலே அவன் ஸ்தோத்திரம் அவனுக்கு நடத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெயிக்க வேண்டிய காரியங்களுக்கு நேராக அவனை கர்த்தர் நடத்துகிறார். ஆவியானவர் அவனை நடத்துவதற்கு எப்படி நடத்தப்பட வேண்டும், அவன் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான், எப்படி வளர்க்கணும்னு கேட்டான், எப்படி நடத்தணும்னு கேட்டான். அவன் இப்போ ஆவியானவரே அவனை உருவாக்கி அவனை நடத்த சித்தம் கொண்டு அவனை ஏவ துவக்குகிறதை பார்க்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மோடும் இன்றைக்கும் கர்த்தருடைய தூதன் நம்மளோட கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. நாம் விசுவாசிப்போம், நாம் கீழ்ப்படிவோம். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் ஆமென் ஸ்தோத்திரம் செயல்படுதலும் வாழ்க்கையில் காணப்படுமானால் கர்த்தர் நம்மை மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல சிம்சோனுடையதான அவனுடையதான வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து பார்க்குறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் நசரேயன். அவங்க பெற்றோர் என்ன செய்கிறாங்க, எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு தடவை அந்த அம்மாக்கிட்ட பேசிட்டார், கர்த்தருடைய தூதனானவர் பேசிட்டார். ஆனாலும் மனோவுக்கு திரும்ப ஒரு ஆசை, எப்படியாவது திரும்ப ஒரு தடவை பேசி பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதம், எப்படி நடத்த வேண்டிய விதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம். ஆமாம், பிறக்க போகிற பிள்ளை நாங்கள் செய்ய வேண்டியதை, அந்த பிள்ளைக்காக செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராகன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வேண்டிக் கொள்கிறாங்க. அது நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம இதில் இந்த சம்பவத்தில் பின்னாடிலாம் பார்க்கும்போது அவர் என்ன செய்யலை, சரியாக அவர் வளர்க்கப்படவில்லையோ அப்படின்றதான ஒரு எண்ணம் தான் நமக்கு தோன்றுகிறது. இந்த சிம்சனுடையதான வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அவன் என்ன செய்யலை, கடைசியில் அவனுடையதான இதில் பிரச்சனைக்கு காரணமே அவன் என்ன செய்தான், அவன் என்ன செய்தான், புறஜாதிகளோடு கலந்து போனான். இப்படிப்பட்ட எந்த செய்யக்கூடாதுங்கிற அத்தனையும் அவன் என்ன செய்துட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் வளர்க்க வேண்டிய விதத்தை நமக்கு தெரிந்து கொள்வது முக்கியமல்ல. பிள்ளையானவனை வளர்த்த வேண்டிய விதத்திலே வளர்த்து, அப்பொழுது முதிர் வயதில் அதை அவன் விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டபடி அவன் கர்த்தர் நம்மை பிள்ளைகளை நேர்த்தியாய் சிறு வயது முதலே கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலையும் சிக்ஷையிலையும் வளர்க்கத்தை நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அவனுடையதான சிம்சனுடையதான தகப்பன் மனோவா
ஆமென் அப்பா. எப்படி பிள்ளையை வளர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே இடத்தில் கேட்டபோது மறுபடியும் நீங்கள் வந்து தோன்றி அப்பா எப்படி வளர்த்தணும்னு சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களேப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஜெபத்தெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமெனப்பா. ஒரு சின்ன சின்ன ஜெபத்தை கூட நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் தர்றீங்களே ராஜா. நாங்கள் கர்த்தாவே அந்த பதிலுக்கு ஏற்றாற் போல நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் நடக்க தேவரீர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆமெனப்பா ஸ்தோத்திரம். ஆமெனப்பா. நாங்கள் பொருத்தனை பண்ணுகிறதான காரியங்களில் ஆமெனப்பா நாங்கள் கர்த்தாவே நீர் சொன்னதான விஷயங்களில் நாங்கள் பின்பற்றி நடக்க அப்பா ஒரு தெய்வ பயத்தோடு செயல்பட ஆமென். நீர் எங்களை எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட அப்பா எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.